சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ஒரு அருமையான ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த எபிசோடில் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பாபா ஒரு ஃபோட்டோலையும் உயிரோடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ நேரடியாக பாபாவை எடுத்த ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ. இது எப்படி எடுத்தார் அப்படின்னா, இந்த விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஓனர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். உட்காந்துட்டு இருக்கும்போது பாபா இந்த ஓனரை பார்த்து கேட்டாராம், எதற்காக சும்மா உட்காந்துட்டே இருக்க, நீ வந்த வேலையே ஆலையே, இதான் ஜோஷி புவா தானே உன் அமிச்சா என்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, என்னை எந்தெல்லாம் போஸ்ட்டில் உனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமோ அதிலெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்தர்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாலே. ஏன்னா பாபா யாரையுமே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே பாபா கோவம் வருமா. ஆனால் இவர்கிட்ட ஜோஷி புவா தானே உன்னை அமிச்சா, அதனால நீ என்னை எந்தெல்லாம் போஸ்ட்டில் உனக்கு ஃபோட்டோ வேணுமோ என்னை அப்படியெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு இவர்கிட்ட சொன்னோன்னே இந்த ஓனரே பயந்துட்டாராம். ஆனால் இவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா பெரிய குடுப்பினை, அந்த குடுப்பினையெல்லாம் வாய் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் நம்ம ஷிரடி அந்த சன்ஸ்தானுக்குள்ளே போகும்போது, அந்த புட்டிவாடாக்குள்ளே போகும்போது இந்த சமாதி மந்திரில் யாருமே ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பாபாவை நேரடியாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு குடுப்பினை அவருக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்குன்னு அவர் அந்த இடத்துல முதல்ல பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். ஏன்னா அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஜோஷி புவா மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கே அப்படின்ற அந்த சந்தோஷமோட, அந்த நன்றியோட பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய காலை மடக்கிண்டு முதல்ல ஒரு ஃபோட்டோ கொடுத்தாராம். நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோ தான் பாபாவை இந்த ஓனர் முதல்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ. ரொம்ப அருமையான, அதாவது பாபாவை பார்க்கும்போதே அந்த கண்ணில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தேஜஸ், எவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு ஒளி, அவருடைய கண் பார்வையை யாருமே தாங்கிக்க முடியாது. அது யாருமே அவர் கண்ணுக்கு கண்ணாக நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கண்ணில் ஒரு தீக்ஷண்யம். அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே பாபாவே இந்த ஓனர்கிட்ட சொல்கிறாராம், நீ இப்படி உட்காந்து எடுத்துட்டல, இப்போ நான் நிற்கிறேன், இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்றாராம். இந்த மாதிரி 2 ஃபோட்டோ இவர் எடுத்த உடனே, இது மட்டும் இல்லாமல் பாபா சொல்கிறார், இந்த ஃபோட்டோ என்னோட பக்தர்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ நீ கொடு, ஆனால் இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ, அதாவது இந்த ஃபோட்டோ எவ்வளோ நீ சார்ஜ் உனக்கு ஆச்சோ அதே அமௌண்ட்டுக்கு, அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு தான் நீ விற்கணும். அதுக்கு மேலே ₹1 கூட நீ விற்கக்கூடாது. அப்படி நீ இதோட காஸ்ட் ப்ரைஸ்க்கே வித்துன்னு வந்தன்னா நிச்சயமாக உனக்கு அதுக்கு தக்க அந்த எவ்வளோ அளவுக்கு நீ நன்றியோடு நீ இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன்னை வாழ்க்கையில் மேலே தூக்கிவிடுவேன். ஏன்னா ஜோஷி புவா அப்படி உன்னை பெரிய ப்ராஃபிட்டுக்கு விற்க விட மாட்டான். அதனால நீயும் அதை பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாராம். அதனால இந்த ஃபோட்டோக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். பாபாவே எடுக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ப்ரைஸுக்கு மேலே ₹1 கூட அதை விற்கக்கூடாதுன்னு பாபாவே சொன்னாராம். இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு இந்த ஓனர் அந்த ஷிரடி, அந்த துவாரகா மயிலேருந்து கிளம்பி வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி கிட்ட சொல்கிறார். அந்த நடந்த அனுபவம் அவர்கிட்ட வாசுதேவ் கிட்ட சொல்கிறாராம், ஜோஷி புவா எனக்கு வார்த்தையே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களால் எனக்கு பெரிய குடுப்பினை கிடச்சிது. அது மட்டும் இல்லை, நான் துவாரகா மாயில் உட்காண்டிருக்கும்போது பாபா சொன்ன வார்த்தையை கேட்டு நான் கண் கலங்கி போயிட்டேன். ஜோஷி புவா தானே உன் அமிச்சா, நீ என்னை எப்படிலாம் வேணுமோ ஃபோட்டோ எடுன்னு சொன்னார். எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய பக்தனாக இருந்தா, எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோடு இருந்தா, எந்த அளவுக்கு நன்றியோடு நீங்கள் நினச்சின்னு இருந்தா பாபா இப்படி உங்கள் பேரை ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவார். உண்மையாக உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாம் இந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி மூலமாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்குறதுக்கு பெரிய குடுப்பினை வேணும். ஏன்னா இந்த கோபுரம் டிவி மூலமாக உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அது. ஏன்னா இந்த ஃபோட்டோ எல்லாரு கைக்கும் போனதே இல்லை. 100% நான் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு லீலை நடந்திருக்குமா, இது வாசுதேவ் மூலமாக வந்துதானே நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் ஒரு பக்தனுக்கும் எப்படியோ பாபா சேருவார். எப்போ வருவார், எப்படி வருவார் யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு பக்தனுக்கும் ஒரு விதமான லீலை பண்ணுற பாபா நம்ம நினைக்கும் போது வழி மேலே விழி வச்சு நம்மளுக்காக ஓடி வருவார். நான் நிறைய எபிசோட் முன்னாடி சொல்லியிருக்கேன், 7 கடல் தாண்டி உண்மையாக ஒருத்தரை காப்பாற்றினார். இது எல்லாமே இன்றைக்கும் நிதர்சன காலத்திலையும் நடந்துன்னு இருக்கிற ஒரு விஷயம்.
நம்பிக்கையோட பாபாவை கூப்பிட்டோன்னா, இந்த வாசுதேவ் கூப்பிட்ட மாதிரி இப்பயும் வாசுதேவுக்கு எந்த அளவுக்கு பாபா கிட்ட ஆசையா போன வாசுதேவுக்கு பாபா எவ்வளோ ஆசையா வந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஜிபி மன்கர் அப்படின்றவருக்கு பாபா ஒரு அருமையான லீலை பண்ணார். இந்த லீலையும் சாய் சச்சரித்தால் இல்லாத லீலை. ஏன்னா எதற்காக நான் சாய் சச்சரித்தம்ல இல்லாத லீலை பேசுகிறேன்னா, நிச்சயமாக சாய் சச்சரித்தால் இருக்கிற லீலைகளும் பேசிகிட்டே இருப்பேன், நிறைய பேசியிருக்கேன், இன்னமும் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இந்த லீலைகள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சால் இது நமக்குள்ளேயே வச்சுட்டு இதுக்கான பிரயோஜனமே கிடையாது. அதனால இந்த லீலைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கலாம். பாபாவை எப்படி நம்ம வழிபடணும், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் பாபா நம்மளை நோக்கி வருவார், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த லீலை ஜிபி மன்கர் அப்படின்றவருக்கு ஒரு பெரிய லீலை பண்ணாரா. அதாவது ஜிபி மன்கர் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து பாபா காப்பாற்றினாரா. என்ன லீலை அப்படின்னா, இந்த ஜிபி மன்கர்ன்றவர் ஒரு இன்ஜினியர், ஒரு இடத்துல போய் வேலை பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு பெரிய ஒரு மிஷினை தூக்கணும். அந்த பெரிய மிஷினை தூக்கிறதுக்கு ஒரு கிரேனை கொண்டு வர சொல்லியிருக்கார். இந்த பெரிய மிஷினை தூக்கி அந்த சைட்டில் ஒரு வேலை பார்க்கணும். அதற்காக ஒரு மிஷின் ஒரு கிரேன், அந்த மிஷின் தூக்கிறதுக்காக ஒரு கிரேன் எடுத்துன்னு வர சொல்லி இந்த ஜிபி மன்கர் சொல்லியிருக்கார். இந்த கிரேனும் வந்தாச்சு. ஜிபி மன்கர் நல்லா படித்த ஒருத்தர் தான். ஆனால் அவருக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இந்த கிரேன் இந்த மிஷினோட வெயிட்டை தாங்காது அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லையா. எவ்வளோ வெயிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மிஷினில் புள்ளி இருந்ததாம். புள்ளி அப்படின்னா ஒரு ரொட்டேட்டிங் வீல் மாதிரி இருக்கும், ஒரு சுற்றுற ஒரு வீல் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கயிறை கட்டி நம்ம இழுப்போம், அதுதான் புள்ளி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நம்ம டைரெக்ஷனை மாற்றிக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இழுத்துக்கலாம். அதுக்காக புள்ளி ஒரு மிஷினில் கொடுத்துருப்பா. அந்த புள்ளி மட்டும், அந்த மிஷினில் இருக்கிற புள்ளி மட்டும் 12 டன் வெயிட்டாக. அப்போ அந்த மிஷின் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த வெயிட்டை தாங்குற மாதிரி ஒரு கிரேன் இவர் வாங்கியிருக்கணும், அப்படிதான் இவர் சொன்னார். ஆனால் இந்த கிரேன் அந்த மிஷினோட வெயிட்டை தாங்குமா தாங்காதா எதுவுமே தெரியல. ஆனால் அந்த மிஷினை தூக்க விட்டார். தூக்கின உடனே அந்த கிரேன் அந்த மிஷினை தூக்கின உடனே அந்த கிரேன் அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிருந்தா, உடைய ஆரம்பிச்சிருந்தான். அது பெரிய ஆபத்தினா எல்லா கூட இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் அங்கே இருக்கா, எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 100கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்கா. அந்த ஒரு கண்டிப்பாக அது உடஞ்சிருத்து, விரிசல் விட ஆரம்பிச்சிருத்து. அது உடஞ்சா எல்லாரும் அந்த இடத்துல இறந்து போயிடுவா அப்படின்னு இவருக்கு தெரியும். அப்போ ஜிபி மன்கர் மனசார பாபாவை கூப்பிட்டு கையேந்தி கூப்பிட்றார். பாபா, நீதான் என்னை காப்பாற்றணும், இந்த கிரேன் உடைய போகிறதுன்னு எனக்கு தெரியும், விரிசல் விட ஆரம்பிச்சிருத்து, நீதான் காப்பாற்றணும் பாபா அப்படின்னு கையேந்தி கூப்பிட்றார். அந்த இடத்துல பாபா இவருக்கு எப்படி உதவி பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.